வணக்கம். பெரு மதிப்பிற்குரிய பெற்றோர்களே, ஆசிரிய பெருந்தகைகளே, மாணவ செல்வங்களே, தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2024 நடைபெற்று பரீட்சைத்தாள் வினாத்தாள் ஒன்றின் சில வினாக்கள் கசிந்ததாகவும் அதனால் அந்த 3 வினாக்களை தவிர்த்து புள்ளிகள் வழங்கப்படும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட போதிலும் இன்னும் பூரணமாக விசாரணைகள் முடிவடையவில்லை எனவும் முதலில் புலனாய்வுத் துறையினர் விசாரணைகளை நடத்தி இருவரை கைது செய்து அதே நேரம் 3 வினாக்கள் கசிந்தது எனவும் தகவலை அறிந்தோம். அதைத் தொடர்ந்து மனித உரிமை ஆணைக்குழுவினர் இது சார்பான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதையும் அறிந்து ஓரளவு மனதுக்கு சாந்தமாக இருந்தது. ஆயினும் இவ்வளவு விசாரணைகள் இந்த நிலைப்பாடு இப்படி செல்கின்றபடியால் இந்த பரீட்சை மீள நடைபெறக்கூடிய சாத்தியமும் இருப்பது போல் தோன்றுகின்றது. ஏனென்றால் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இன்னும் பரீட்சைத்தாள் திருத்தும் பணிகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே இந்த பரீட்சை பற்றி உண்மையான இறுதி கருத்தை பரீட்சை திணைக்களம்தான் அறிய தரும் என எதிர்பார்க்கின்றோம். அப்படி மீள இந்த பரீட்சை நடக்குமாக இருந்தால் நான் ஏற்கனவே குறித்தபடி 2006 ஆண்டில் 1995 ஆண்டில் இந்த பரீட்சைகள் மீள நடந்தது. ஆனால் அது பேப்பர் கசிந்த காரணத்தால் அல்ல. அந்த பரீட்சைகள் சில பகுதிகளில் நடத்த முடியாமல் சூழ்நிலை இருந்தபோது அது மீள நடைபெற்றது. இதில் 2006 ஆண்டு நடைபெற்ற பரீட்சை மீள நடந்த போது அந்த பரீட்சைத்தாளில் நாங்கள் கண்ட நிலைப்பாடு யாதெனில், முதல் நடந்த பரீட்சை வினாக்களை கூடியளவு தழுவியதாகத்தான் இரண்டாவது தடவை பரீட்சை நடைபெற்றது. அப்போ இதற்காக இனி நடக்க போகிற பரீட்சை ஏனென்றால் ஒரு பரீட்சையை நடத்துகின்றதுக்கு முதல் அது மாதிரி பரீட்சைகள் பரீட்சைத்தாள்கள் தயாரித்துத்தான் ஃபைனலாக இறுதியாக ஒரு பரீட்சைத்தாளை பரீட்சை வைப்பதாக அறிகின்றோம். அப்போ இதற்கு முதல் இது போன்ற வினாக்களை உள்ளடக்கிய இலகுவான அல்லது ஓரளவு கடினமான வினாக்களை உள்ளடக்கிய வினாத்தாளை தயாரித்து அதை கரெக்ட் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி இந்த பரீட்சைத்தாளை தயாரித்திருக்கலாம். அப்போ இனி விரைவாக பரீட்சை நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த முன்னிய தாள்களை அவர்கள் பரீட்சையாக நடத்தக்கூடும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு இந்த நடந்த பரீட்சைத்தாள் எங்களுக்கு ஒரு கூடிய அனுபவத்தை தருவதாகவும் நாங்கள் கருதலாம். இது எப்படியோ இன்னொரு பரீட்சை நடக்க இருக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த பரீட்சையை எதிர்கொள்வதற்காக நாங்கள் இந்த பரீட்சை வினாக்களோட கடந்த கால அரசமைத்த வினாக்களோட தொடர்போடு இருக்க வேண்டும் என்ற உன்னதமான கருத்தோடு நான் வகுப்புகளை ஆரம்பித்தேன். ஆனால் மாணவர்களின் மனநிலையின்படி அவர்கள் பெருமளவில் அதில் பங்கேற்கவில்லை. முற்றிலும் இலவசமான வகுப்புகள் தான் இருந்தும் கூடி பிள்ளைகளின் மனப்பாங்கு எப்படி என்றால் அது மாணவர்கள் சிறுவர்களுடைய மனப்பாங்கு. அதாவது 5ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டுக்கு போய்விட்டால் 5ஆம் ஆண்டு புத்தகத்தை திருப்பி கூடி பார்க்க மாட்டார்கள். அப்படியான மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்கின்றது. அதாவது அதை தங்களுக்கு முந்தின தரத்தில் உள்ளதே ஏதோ தங்களுக்கு அறிவு கூட இதங்களுக்கு தேவையில்லை என்றது போல கருதுவார்கள். அப்போ அந்த நிலைப்பாட்டில் தான் இவர்கள் மீள வகுப்பு நடத்திய போதும் அதற்கு பங்களிப்பு செய்ய மறுத்தார்கள் என்பதை அவர்கள் பங்கு பெற்றவில்லை. அப்போ நான் அதோட இந்த பரீட்சைத்தாளில் 3 வினாக்கள் தான் கசிந்தது. அது மீள திருத்தப்படும் என்ற தகவல்களை அறிந்து வகுப்பை இடைநிறுத்திவிட்டு நான் என்னுடைய பாட்டில் அடுத்த வருட பரீட்சை கற்க உள்ள மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வகுப்பிலையும் இப்போ 140 பிள்ளைகளுக்கு மேல்
அதில் அந்த குரூப்பில் இணைந்து வகுப்புக்கு 95 100க்குள்ளே மாணவர்கள் நாளாந்தம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எனக்கு அது மன திருப்தியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு ஆசிரியர் என்றால் அவருக்கு திருப்திக்குத்தான் நான் இப்போ எனக்கு என்னுடைய திருப்திக்குத்தான் நான் படிப்பிக்கிறேன். நான் மாணவருக்கு தான் படிப்பிக்கிறேன். ஆனால் மாணவருக்கு நலன் கருதியா அல்லது என்னுடைய நலன் கருதியா என்று சொன்னால் நிச்சயமாக நான் சுயநலமாக என்னுடைய நலன் கருதித்தான் கற்பிக்கிறேன். ஏனென்று சொன்னால் கற்பித்தால்தான் எனக்கு மன திருப்தியாக இருக்கின்றது. அப்போ நான் கற்பிப்பது என்னுடைய நலனுக்காக, என்னுடைய திருப்திக்காக. அப்போ இந்த வகையில் நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த பரீட்சையில் இருந்து மன உளைச்சலில் செய்து இன்னும் பல்வேறு வருமா அல்லது திருத்தப்படுமா அல்லது மீள பரீட்சை நடத்தப்படுமா என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற மாணவர்களை கவனியாமல் இருப்பது சரியில்லை என்ற நிலைப்பாட்டில். ஆனால் அதற்காக திரும்ப நான் வகுப்பை தொடங்க மாட்டேன். இப்போ அதாவது பரீட்சை நடத்தப்படும் என அறிவுறுத்தல் கிடைக்குமாக இருந்தால் அந்த நிமிடத்தில் இருந்து அந்த நேரத்தில் இருந்து எப்பப்போ வசதியான இடமோ அதுவும் அதிகாலையில் தான் வசதி. அப்போ அதிகாலை வகுப்பு 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் என்று கூறி நான் அந்த வகுப்புகளை நடத்தி அவர்களை நிச்சயமாக பரீட்சைக்கு தயார்படுத்துவேன் என்பதை இத்தால் அனைவருக்கும் அறிய தருகின்றேன். காரணம் என்னென்று சொன்னால் எங்களை தமிழ் மொழி மூல பரீட்சை செய்கிற தமிழ் இஸ்லாமிய மாணவர்கள் ஏதோ என்னிடம் பயிற்சி பெற்றார்கள். அவர்கள் பூரண பலனை பெற வேண்டும். ஏனென்றா குழந்தைகளுக்கு நாங்கள் எங்களால் முடிந்ததை கொடுத்தோ எங்களையும் திருப்திப்படுத்தி அவர்களை நல்ல பெறுபவர்களை வழி சமைக்க வேண்டும் என்ற வேணவாவில் இருக்கின்றேன். அப்போ இந்த பெறுபேறு அறிந்து யாராவது எனக்கு முதலே அறிந்துவிட்டால் எனக்கு தகவல் தாருங்கள். அடுத்த நாள் அதாவது அறிந்த நேரத்திலேருந்து எவ்வளவு நாள் எங்களுக்கு கற்பதற்கு வசதி இருக்கின்றதோ அது கொஞ்சம் கூடிய நாட்கள் இருந்தால் ஒவ்வொரு மணி நேர வகுப்புகளாகவும், மிக குறுகிய நாள் இருக்குமா இருந்தால் 1.5-2 மணித்தியாலமாக காலையில் கற்பிக்கிற பணியை நான் ஆரம்பிப்பேன். இப்போ இதில் கூடி இந்த பரீட்சைக்கு பிறகு கூடி நான் இந்த பிள்ளைகளுக்கு தரம் அதாவது வினாத்தாள் 1க்கான 14 தலைப்பில் வகுப்புகளை நடத்தி பார்த்தேன். அதில் பிரதியீடு சார்பான 2 வகுப்புகளை நடத்தினேன். அதில் பெருசாக 5ஆம் தர மாணவர்கள் பங்கு பெற்றாமையால் நான் அதை இந்த இறுதி பரீட்சைத்தாளில் 3 வினாத்தான் கசிந்தது. திரும்ப மீள நடக்கும் என்றா போல நான் அதை நிறுத்திவிட்டேன். இப்போவும் அது விசனத்துக்குரியதாக இருக்கின்றது. என்னென்றால் பரீட்சை மீள நடக்கும் போல சில அறிகுறிகள் காட்டப்படுகின்றபடியால் திரும்ப இப்படியாக நடத்தப்படும் என அறிவித்தல், அதாவது ஏதாவது ஒரு தகவல் அறிந்தால் எனக்கு உடனடியாக தெரியப்படுத்துங்கள். நான் அடுத்த தினத்திலிருந்து நிச்சயமாக இந்த மாணவர்களுக்கு வகுப்பு வைத்து இவர்களை ஒரு நல்ல நிலைக்கு இட்டு செல்ல உதவி செய்வேன் என கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். அன்பு பெற்றோரே, நீங்கள் எனக்கு பூரண ஆதரவு வழங்குகிறீர்கள். இன்னும் நான் உங்களிடமிருந்து வேண்டப்படுவது, அதாவது நான் சொன்னது ஏற்கனவே என்னுடைய திருப்திக்கு தான் நான் படிப்பிக்கிறேன். என்னுடைய இன்னொரு திருப்தி என்னென்றால் நிறைய பேர் பயனடைய வேண்டும் என்பது. அப்போ நீங்கள் இதை பார்வையிட்டு விட்டு அப்படியே நீங்கள் உங்களுக்குள்ள அடக்கிக் கொள்வதை விட இதை விரும்பி பார்த்து இந்த தகவல் விரும்பினால் லைக் பண்ணுகிற பட்சத்தில் இது நிறைய பேர் பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவைக்கு ஷேர் பண்ணுவதன் மூலம் அவர்களும் பயனடையக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறி இந்த காணொலியை தற்சமயம் நிறைவு செய்கின்றேன். நன்றி.